ஆண்டவரும் அருமை இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் இந்த புதிய வருடத்தில் உங்களை பார்ப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ரேமா ஊழியங்களின் சார்பாக இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. வேகமாக ஒரு ஆசீர்வாதமான ஒரு வசனத்தை உங்கள் மத்தியில் எடுத்து வைக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். வேத புஸ்தகத்தை வாசிக்கும் பொழுது 1 கொரிந்தியர் 14 அதிகாரம் 33 வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, தேவன் கலக்கத்திற்கு தேவனாயிராமல் சமாதானத்திற்கு தேவனாயிருக்கிறார். கடந்த வருடத்திலே பல காரியத்தை குறித்து நீங்கள் கலங்கி கொண்டிருந்திருக்கலாம். ஆண்டவர் இந்த வருஷத்திற்காக நமக்கு கொடுத்த நல்ல ஒரு அருமையான ஒரு வார்த்தை, அவர் கலக்கத்திற்கு தேவனாயிராமல் சமாதானத்திற்கு தேவனாயிருக்கிறார். பல நேரங்களில் நம் கலங்குவது நிமித்தம் நம்முடைய வாழ்க்கையில் சமாதான குறைவுகள் ஏற்படுகிறது. கலக்கத்தின் நிமித்தம் பலவிதமான பிரச்சனைகள் வருகிறது. கலக்கத்தின் நிமித்தம் வியாதிகள் வந்திருக்கிறது. ஆனால் தேவனோ மிக அழகான ஒரு வார்த்தையை உங்களுக்காக கர்த்தர் வைத்திருக்கிறார். அவர் கலக்கத்திற்கு தேவனாயிராமல் சமாதானத்திற்கு தேவனாயிருக்கிறார். நிச்சயமாய் ஒரு காரியத்தை சொல்ல முடியும், ஆண்டவரை நம்புகிறவர்களுக்கு அவர் பரிபூர்ண சமாதானத்தை கொடுக்கிறார். இந்த உலகம் கொடுக்கிற சமாதானம் அல்ல, தேவன் கொடுக்கிற பரலோகத்தின் சமாதானத்தை அவர் உங்களுக்கென்று கர்த்தர் வைத்திருக்கிறார். கடந்த வருடத்தில் பல காரியங்களை குறித்து நீங்கள் கலக்கத்தோடு இருந்திருக்கலாம். நான் தோற்று போய்விட்டேனே, என்னுடைய பிள்ளைகள் தோற்று போய்விட்டார்களே, குடும்ப வாழ்க்கையில் நான் தோற்று போயிருக்கிறேனே, வேலை பார்க்கிற இடங்களில் தோல்வியினுடைய அடையாளமாக இருக்கிறதே, கலங்கி போன உங்களுக்கு தேவன் சமாதானத்தை கொடுக்க போகிறார். சமாதானம் என்பது ஒரு ஜெயத்தை நமக்கு சுட்டி காட்டுகிறது, ஒரு விடுதலையை நமக்கு சுட்டி காட்டுகிறது. இதுவரை வாழ்க்கையில் பிரச்சனையோடு கண்ணீரோடு இந்த வார்த்தையை நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்திருக்கலாம். அம்மா, என் வாழ்க்கையில் குழப்பம் மாறுமா, என்னுடைய வாழ்க்கையில் பிரச்சனைகள் மாறுமா, என்னுடைய வாழ்க்கையில் துயரங்கள் மாறுமா, வேதனையோடு இந்த வார்த்தையை நீங்கள் கேட்டுக்கொண்டு இருந்திருக்கலாம். ஆனால் இந்த வருஷத்தில் கர்த்தர் மிக அழகான ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். கலக்கத்திற்கு அவர் தேவன் அல்ல, கலங்கி போன உங்களுடைய வாழ்க்கையில் சமாதானத்தை அவர் அருளச் செய்கிற தேவனாயிருக்கிறார். ஆங்கில வேத புஸ்தகத்தில் வாசிக்கும் பொழுது அதில் மிக அழகாக எழுதப்பட்டிருக்கிறது, For God is not the author of confusion but of peace. அவர் சமாதானத்தின் தேவனாயிருக்கிறார், குழப்பத்தின் தேவன் அல்ல. கடந்த வருஷத்தில் பல காரியங்கள் குழம்பி போயிருக்கிறதா? பல காரியத்தில் குழப்பப்பட்ட அனுபவம் இருக்கிறதா? இந்த வருஷம் கர்த்தர் எல்லாவற்றையும் மாற்ற போகிறார். சூழ்நிலைமையை கர்த்தர் மாற்ற போகிறார். போராட்டங்களை கர்த்தர் மாற்ற வல்லவராயிருக்கிறார். 2 காரியங்களை வேகமாய் உங்கள் மத்தியில் எடுத்து வைக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். முதலாவது வாசிக்கும் பொழுது ஆதியாகமத்தின் புஸ்தகம் 11 அதிகாரம் 7 வசனத்தை வாசிக்கும் பொழுது அதில் எழுதப்பட்டிருக்கிறது, அங்கே அவர்கள் பாஷைகளை தாறுமாறாக்குவோம் என்றார். ஒரு குழப்பத்தை அவர் கொண்டு வருகிறார். எதனால குழப்பம் வருகிறது? ஒரு பெரிய கோபுரத்தை கட்டுகிறார்கள். அந்த கோபுரம் என்ன செய்ய வேண்டும் என்று அவர்கள் நினைத்தார்கள் தெரியுமா? உலகத்தில் இருக்கிற அந்த கோபுரம் பரலோகத்தை தொட வேண்டும், தங்களுக்கு பேர் உண்டாகும்படியாய் இந்த காரியத்தை செய்ய வேண்டும் என்று எண்ணினார்கள். அதன் நிமித்தமாய் தேவன் ஒரு காரியத்தை செய்கிறார், அங்க ஒரு குழப்பத்தை கொண்டு வருகிறார். வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் பேசுவது அவர்களுக்கு புரியவில்லை. இவ்வளவு நாளும் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாங்க, ஆனால் அவன் பேசுவது இவனுக்கு புரியவில்லை. ஒரு குழப்பம் கடந்து வருகிறது. ஒரு மனுஷனுக்குள்ள எப்பொழுது ஒரு பெருமை கடந்து வருகிறதோ, நான் தான் பெரியவன், என்னால் முடியாத காரியம் ஒன்றுமில்லை, பெருமை உள்ளவனுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். வேத புஸ்தகத்தில் வாசிக்கும் பொழுது வேற எந்த காரியத்திற்கு கர்த்தர் எதிர்த்து நிற்கவில்லை, ஆனால் பெருமை உள்ளவனுக்கோ கர்த்தர் எதிர்த்து நிற்கிறார். மனத்தாழ்மை உடையவனுக்கோ அவர் கிருபை அளிக்கிற தேவனாய் இருக்கிறார். இந்த வருஷம் முழுவதும் ஆண்டுடைய சமூகத்தில் மனத்தாழ்மையோடு வாழ்ந்து பாருங்கள். தகப்பனே, நாங்கள் வேஸ்டான ஒரு களிமண்ணப்பா, எதற்கும் பிரயோஜனம் இல்லாத ஜனங்களப்பா, நீர் எங்களை ஆசீர்வதியும் இந்த ஆண்டுடைய சமூகத்தில் கேட்டு பாருங்கள். நிச்சயமாக இந்த வருஷத்தில் அவர் உங்களுக்கு சமாதானத்தின் தேவனாய் இருப்பார். யாத்ராகமத்தின் புஸ்தகம் 13 அதிகாரத்தை வாசிக்கும் பொழுது அதிலே ஒரு காரியம் எழுதப்பட்டிருக்கிறது. இஸ்ரவேல் ஜனங்கள் 400 வருடம் எகிப்தின் கீழே அடிமையாளாக இருக்கிறார்கள். கர்த்தர் மோசையின் மூலமாய் அவர்களை மீட்கும்படியாய் ஒரு காரியத்தை செய்கிறார். இதன் மூலமாய் 400 வருடங்கள் அடிமையாய் இருந்தவர்களை கர்த்தர் வெளியே கொண்டு வருகிறார். அவர்களுக்கு கானான் மிக அருகாமையிலே தான் இருக்கிறது.
ஆனால் ஒரே ஒரு காரியத்தை செய்ய வேண்டும், அந்த பெலிஸ்தியர் இருக்கிற இடத்தை அவர்கள் தாண்டி போக வேண்டும். யாத்ராகமம் 13ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது விதமாய் சொல்லப்பட்டிருக்கிறது, பார்வோன் ஜனங்களை போக விட்ட பின் ஜனங்கள் யுத்தத்தை கண்டால் மனம் படிந்து எகிப்துக்கு திரும்புவார்கள். பல நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில் குழப்பம் வருவதற்கான காரணம் என்ன தெரியுமா? பிரச்சனைகள் வந்த உடனே, போராட்டங்கள் வந்த உடனேயே நம்ம இருந்த பொசிஷனுக்கு மறுபடியும் போயிடுறோம். ஆவியில் நல்லா வளர்ந்து வந்து கொண்டிருப்போம், ஆண்டவருடைய சமூகத்திற்கு முதலிடத்தை கொடுப்போம், ஆண்டவருடைய காரியங்களுக்கு முதலிடத்தில் நாம் இருந்து கொண்டிருப்போம். ஆனால் ஒரு சின்ன பிரச்சனை வந்த உடனே, ஒரு சின்ன கலக்கம் வந்த உடனே, இனிமேல் என்னால் இந்த காரியத்தை செய்ய முடியாது, இனிமேல் என்னுடைய வாழ்க்கையில் இந்த காரியத்தை செய்ய முடியாது, மறுபடியும் பின்னோக்கி போகிற ஒரு வாழ்க்கையை நாம் இஸ்ரவேல் ஜனங்களிடத்திலே பார்க்கிறோம். ஆண்டவர் சொல்லுகிறார், இவர்கள் பெலிஸ்தியரை தாண்டி போக வேண்டுமானால், ஒரு யுத்தத்தை கண்டால் அவர்கள் மறுபடியும் எகிப்துக்குள்ளே அடிமையாக்கப்பட்டு விடுவார்கள். அதனால தான் அடுத்து 40 வருஷம் வனாந்திரத்தில் சுற்றுறாங்க. நம்முடைய வாழ்க்கையில் குழப்பம் வர்றதுக்கான காரணம், ரெண்டாவதாக ஒரு காரணம், ஆண்டவருடைய சமூகத்தில் கடந்து வந்த பிறகு எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் பரவாயில்ல, வருகின்ற வருஷத்தில் எந்த போராட்டம் வந்தாலும் பரவாயில்ல, நான் தேவனை ஆராதிப்பேன், தேவனை நான் உயர்த்துவேன், எந்த சூழ்நிலையிலும் அவர் அன்பினின்று என்னை ஒரு காலும் ஒருவனும் பிரிக்க முடியாது என்ற ஒரு விசுவாசத்தோடு வாழ்ந்து பாருங்கள். வருகின்ற வருஷம் குழப்பத்தின் வருஷமாய் இராமல் ஆசீர்வாதத்தின் வருஷமாய் மாறப்போகிறது. வசனம் சொல்லியிருக்கிறது, அவர் குழப்பத்தின் தேவன் அல்ல, அவர் சமாதானத்தின் தேவனாயிருக்கிறார். உடன்படிக்கை செய்த தேவன், அவர் உடன்படிக்கை நிறைவேற்றுகிற தேவனாயிருக்கிறார். பொருத்தனையோடு இந்த வருஷத்தில் வாழ்க்கையை வாழ்ந்து பார்ப்போம். தகப்பனே, பெருமை எனக்குள்ள வரக்கூடாதப்பா, எதை குறித்தும் என்னுடைய வாழ்க்கையில் பெருமைகள் இருக்கக்கூடாது. தகப்பனே, திரும்பி பார்க்கிற அனுபவம் என்னுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடாது, பின்னோக்கி பார்க்கிற அனுபவம் என்னுடைய வாழ்க்கையில் வரக்கூடாதப்பா. நீர் என்னை பலப்படுத்தும், ஆசீர்வதியும் என்று கேட்டு பாருங்கள். சமாதானத்தின் தேவன் சமாதானத்தை உங்களுக்கு அருளச் செய்வார். குழப்பத்தின் தேவன் அவர் அல்ல, குழப்பத்தை கொடுப்பது சாத்தான். ஆனால் எந்த சூழ்நிலையிலும் அவருடைய சமூகத்தை விட்டு எங்கேயும் போயிடாதீங்க. ஆண்டவருடைய சமூகத்திற்கு முதலிடத்தை கொடுங்கள், வேதம் வாசியுங்கள், நன்றாய் ஜெபம் செய்யுங்கள். போராட்டத்தை தாண்ட, குழப்பத்தை தாண்ட, சமாதானத்தை கொடுக்க அவர் வல்லமை உள்ளவராயிருக்கிறார். கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். நேசிக்கிற நல்ல தகப்பனே, நீ நல்லவரப்பா. 2024க்குள்ளே கடந்து வர நீர் பாராட்டின மேலான கிருபைக்காய் நன்றியோடுமை துதிக்கிறேன் தகப்பனே. கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதியும். மனக்குழப்பங்களோடு, பாரங்களோடு, போராட்டங்களோடு இந்த வார்த்தை அவர்களை கேட்டுக்கொண்டிருக்கலாம். இந்த வருஷம் எப்படி இருக்குமோ, பிள்ளைகளுடைய வாழ்க்கை எப்படி இருக்குமோ என்ற கேள்விக்குறியோடு காணப்படலாம். என் தகப்பன் அவர்களோடு கூட இருந்து அவர்களுக்கு குழப்பம் வராதபடி ஒரு சமாதானத்தின் தேவனாய் நீர் பெரிய காரியங்களை செய்யும்படியாய் செபிக்கிறேன் தகப்பனே. கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதியும். இந்த வருஷம் குழப்பத்தின் வருஷமாயிராமல் ஆசீர்வாதத்தின் வருஷமாய் ஒரு சமாதானத்தை சுதந்தரித்துக் கொள்ள தேவன் கிருபை செய்யும். கொடுத்த வார்த்தைக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். ரேமா ஊழியங்களின் சார்பாக உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே புது வருஷ வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.